மணிமேகலை உன்கிட்ட வேண்டது எனக்கும் கலெக்டர் செல்வக்கண்ணன் மாமாக்கும் உடனே கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இல்ல அப்படியே உன்னை தூக்கிட்டு போய் அந்த கணத்துக்குள்ள போட்டுருவேன். உனக்கே தெரியும் என் கலெக்டர் மாமாவை நான் மனசார எவ்வளவு விரும்புறேன்னு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கலெக்டர் மாமாவை தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கே தெரியும்ல. நான் பெரிய மனுஷியானப்போ என் சின்னத்த கற்பகம் தான் தலையில தண்ணி ஊத்தி குடிசைக்குள்ள உட்கார வச்சாங்க. அப்ப எங்க கற்பகத்தை உன்னை கலெக்டர் மாமாக்கு கட்டி வைக்கிறேன்னு சத்தியம்லாம் பண்ணாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என் கலெக்டர் மாமா நினைப்புல தான் இருக்கேன். நான் சொல்றதுல நீ காதுல வாங்குறல்ல. இந்த செல்விங்கிற மணிமேகலையோட வேண்டுதல்லாம் இதுதான். இதெல்லாம் நீ நிறைவேற்றி வைக்கணும். இப்போ உனக்கு நான் ஒரு 50 கூட தண்ணி ஊத்துறேன். பிள்ளையரப்பா, இது முதல் குடம். என் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு நல்ல பிள்ளையரப்பல்ல நீ. சும்மா ரெடி. முப்பதாவது குடம். அங்க பாருங்கடி. பிள்ளையரப்பா, இதோட 50 கூட முடிஞ்சதுன்னு. என்ன செல்வி, தண்ணி ஊத்தி முடிச்சிட்டியா? நாங்க ஊத்தலாமா? யாரடி அவ என்ன செல்வின்னு கூப்பிட்டது? மன்னிச்சுக்கங்க கலெக்டர் அம்மா, அவ தெரியாம சொல்லிட்டா. நீயும் வருஷ கணக்கா பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க பாரு. குண்டா இருந்த பிள்ளையாரும் ஒல்லி ஆயிட்டாரு. ஏண்டி கலெக்டர் அம்மா, நீ ஸ்கூல் படிக்கட்டே ஏறினது இல்ல, உன்னை போய் கலெக்டர் கல்யாணம் பண்ணி பாரா? ஒரு வீட்ல 2 பேரும் படிச்சிருக்கணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்லல. அதான் என் கலெக்டர் மாமா படிச்சிருக்காருல. கலெக்டர் அம்மா, நீ இங்கிலீஷ் பேசுவியா? ஓ, பேசுவனே. எங்க பேசு பார்க்கலாம். நான் பேசினா உனக்கு என்ன புரியவா போகுது? நீ ஏன் ஒரு கூமுட்ட? ஏண்டி கலெக்டர் மாமான்னு சொல்லிட்டு இருக்கியே, ஒரு தடவையாவது நீ அவரை பாத்திருக்கியா? நான் தான் என் மாமாவை தினமும் பாத்துட்டு இருக்கேன்ல. தினமும் பாத்துட்டு இருக்கியா? எங்க இரு காட்டுறேன். ஏய், அங்க பாருங்கடி.
நான் இவரை என் நெஞ்சிலேயே வச்சிருக்கேன் தெரியுமா? ஏய், நீயே பாத்துட்டு இருக்க, எங்களுக்கும் காட்டு. இவர்தான் என் கலெக்டர் மாமா. எப்படி அழகா இருக்காங்கல்ல? உன் மாமா சூப்பரா இருக்காருடி. சரி சரி, ரொம்ப வெயிலா இருக்குல்ல? ரொம்ப நேரம் வெயில நின்னா நான் கருத்துடுவேன். நான் வரேன்டி. ஏமா சீக்கிரம் எல்லாம் தயார் தயார் பண்ணிடுறமா. வந்த கால்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்குங்க ஐயா. நாச்சியா வா. நாச்சியா, பந்தக்கால் நட்டுட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. கங்கா கல்யாணத்துக்கு எவ்வளவோ தடங்கள், எல்லாத்தையும் மீறி நல்லபடியா நடக்க போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஐயா, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்காத பல சங்கடங்களை நம்ம பொண்ணு கல்யாணத்துல சந்திச்சிட்டீங்க. நாச்சியா, ஒரு கல்யாணம்னாலே இதெல்லாம் நடக்குமா? மனுஷனுக்கு கல்யாணத்தை விடு, தெய்வங்களோட கல்யாணத்தை நினைச்சு பாரு. பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஏன் நம்ம முருகன் எடுத்துக்க, எவ்வளவு போராட்டம், மார்வேஷம் எல்லாம் போட்டு வள்ளியை கை பிடிச்சாரு. ஐயா, இனிமே நம்ம கங்கா கல்யாணத்துல எந்த சங்கடமும் வராது, கவலையே படாதீங்க. வாங்க. வாமா. தம்பி, அண்ணே, நம்ம ஐயா ஆயக்குடி குடும்பத்துக்கு நல்லா தாண்டா வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் தேக்கு. அண்ணே, இப்படிப்பட்ட வீட்டை விட்டு வச்சிருக்கோம்ண்ணே. அண்ணே வாங்கண்ணே. எது அண்ணனா? என்ன முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அன்னைக்கு சரவணன் எங்க வீட்டுக்கு வந்தாரு. ஆனா வெளியவே நின்னுக்கிட்டு வீட்டுக்குள்ள வராமையே போயிட்டாரு. அண்ணன் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? வீட்ல இருந்து வர்றப்ப நாங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு தான் வந்தோம். நீ போய் உன் சொந்தத்தை பாரு. வா. என்னண்ணே நீ அவளை 4 திட்டுன்னு பார்த்தா அவகிட்ட கொஞ்சிட்டு இருக்க? அட போடா மாங்கா மடையா. நம்ம ஐயா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காகத்தான் முதல்ல நாம் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வீட்டுல எத்தனை ரூம்பு என்ன ஏதுன்னு யாருக்கு தெரியும்? இதுல எங்கேயாவது ஐயா உட்கார்ந்து இருந்து இவளை சத்தம் போட்டு திட்டி இவ போய் ஐயா கிட்ட போட்டு கொடுத்துட்டானா நமக்கல்ல கெட்ட பேரு. இவ பெரிய தில்லாலங்கடி, பயங்கரமான ஆளு. ஆமா அண்ணே, இப்பெல்லாம் பயங்கரமா யோசிக்கிறீங்கண்ணே. உன் அண்ணனுக்கு அறிவு. அண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? அதுவும் இந்த வீட்டுக்கு? குத்துன பட. என்னடா அவன்? ஏண்டா தம்பி, நாம இங்க வந்தது இவனே சுத்துப்பட்டு 18 கிராமத்துக்கு சொல்லிடுவான் போல இருக்குது. வா. இளவஞ்சி, இனிமே நம்மளால என்ன பண்ண முடியும்? பந்தக்கால வரைக்கும் வந்துட்டாங்களே. இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன்க்கா. எப்படி? இங்க பாரு, இங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் ஐயாவோட மருமகளே இல்ல. இத பாரு, பொறுமையா இரு, பின்னாடி வா, நடக்கிறத பாரு. ஏய் சோனா, நில்லு. வாங்க வாங்க. மாப்பிள்ள வரலையா? உங்களுக்கு தான் தெரியுமே, அவன் முக்கியமான வேலையா போயிருக்கான். அப்படியா? அவர் ஊருக்கு போயிருக்காரு. சரி வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க. இளவஞ்சி, அந்த சாரு எங்க போனா? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. போ, அங்க எங்கேயா சுத்திட்டு இருப்பா, அங்க போய் பாரு. எதுக்கு இப்படி சலிச்சுக்கிற? ஆமாமா, சலிச்சுக்கிறாங்க. 5 நிமிஷம் உட்கார முடியுதா? இளவஞ்சி, நான் சாப்பிட்டதெல்லாம் செரிச்சு போச்சு. மறுபடியும் பசிக்குது. ஐயோ, என்ன பேனு! ச்சே, இந்த ஆயக்குடியில சரியான பேனு கூட கிடையாது. காத்தே வர மாட்டேங்குது. மாப்பிள்ள, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா, டேய் நீ போய் வேலையை பாரு. சரி வாங்கம்மா, இப்பதான் வரீங்களா?
ஆமாப்பா, நான் வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓ. அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஐயா எங்க? பின்னாடி இருக்காரு, வாங்கம்மா. வா. அக்கா பாத்தியா இந்த வெள்ளப்பள்ளிய எப்படி போகுதுன்னு? கங்காவுக்கு அத்தையா வர போறவ அப்படித்தான் பேசுவா. அது மட்டுமா, கலெக்டருக்கு அம்மா வச்சே அந்த பெருமைய காட்டிக்கிறா. அக்கா பார்க்கதான் பூனை மாதிரி இருக்கு, ஆனா உடம்பு பூரா திமிரு. அன்னைக்கு இந்த வெள்ளப்பள்ளி கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சோம், எல்லாத்தையும் கிளிப்புல மாதிரி கேட்டுக்கிட்டு கடைசியில நமக்கே. இளவஞ்சி, இவனை பாத்துக்கிட்டே இரு. அந்த கங்கா கலெக்டர் வீட்டுக்கு மருமகளா போட்டோம், ஒரு நாள் கூட வாழ மாட்டா. போன கையோட திரும்பி வந்துருவா. ஆடு பாரு, கங்கா கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ கல்யாணத்தை முடிச்சு மருமகளை அனுப்பணும்னு சொல்றியா? மூஞ்ச பாரு. சரி, கோச்சுக்காத, நீ ரொம்ப கோவமா இருக்க. வா, வந்து உட்காரு, வா. இங்க பாரு, இது மாதிரி ஏதாவது பேசல அவ்வளவுதான். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வாங்க சின்னம்மா. வாங்கத்தை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்கம்மா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. நல்லா இரு. ஏன் சின்னம்மா செண்பக பாண்டி வரல? அவனை பத்தி உனக்கு தெரியாதாப்பா? போலீஸ்கார எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். வேலை செய்யறது நல்லதுதானே சின்னம்மா? அவன் என்ன உங்களை மாதிரியா ஊரு கதை பேசிட்டு பொழுது போக்குறதுக்கு? உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். வாங்க 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 வாமா. வாங்க வாங்க வாமா. போமா. அம்மாடி, வாங்க அப்பதா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா ராத்தா, நல்லா இரு, நல்லா இரு. இப்பதான் உன் முகத்துல கல்யாண கலை தாண்டவமாடுது. கலெக்டர் ஆத்துல காணாம போயிட்டாரு, அத கேட்டதும் பதறி போயிட்டம்மா. அப்பதா, மதுரையை மீட்ட சுந்தர பாண்டிய மாதிரி செண்பக பாண்டிய மாமா தான் எங்க மாமா கலெக்டர் காப்பாத்திட்டாரு. அதுவும் சரிதான் அம்மா. அப்பதா, செண்பக பாண்டியன் மாமாவை கேட்டதா சொல்லுங்க. சண்முக வடிவு வரலையா அப்பதா? ஏன் பின்னாடிதான் வந்தா. உங்க அண்ணன் சரவணனை பாத்துட்டான்னு நினைக்கிறேன், அதான் என்ன விட்டுட்டு போயிட்டா. அத்தை, அதுக்குள்ள பேத்தியை பார்க்க வந்துட்டீங்களா? ஏன் நான் பார்க்க கூடாதடி? அதுக்கு இல்லத்த, ஒரு வாய் காப்பி சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பேத்தி. அத்தா, என் ராசாத்தி, என் செல்லம். ஏய், என்னக்கா? என்னடி சரவணன் அண்ணனை பத்தி அப்பதான் ஒரு புது கதையை சொல்றாங்க? அப்படி ஒரு கதையை நானும் கேள்விப்பட்டேன், ஆனா அதெல்லாம் நடக்காது. ஏன் அப்படி சொல்ற? நம்ம குடும்பத்துல நல்லது நடந்தாதா அந்த இளவஞ்சி அன்னைக்கு பிடிக்காதே. சும்மா ரெடி, எப்ப பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டு. உங்களுக்கு பக்கவாத்தியம் பக்காவா வேணுமா என்ன? நம்ம கச்சேரிக்கு இந்த 3 முழம் தான் முக்கியமான. தம்பி ஒரு நிமிஷம்ப்பா, இப்ப எதுக்கு இந்த இழி இருக்கிற? ஆமா தெரியும் தான் கேக்குற. நீ முன்னப்பட்ட டிவி பார்த்தது சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் இழிக்கிற. நல்ல காமெடி. நாம எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம்னு நினைச்சு பார்த்துட்டு இலி. இத உன் அண்ணி பார்த்தா நம்மள தப்பா நினைக்க மாட்டா? என்னை உன்னோட சேர்த்து தப்பா நினைக்க மாட்டா? வாங்க வாங்க அண்ணி, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறேன். ஆமா, உன் பாட்டம் போட்ட வேர்வை சிந்தி சம்பாரிச்சது சுத்தி காமிப்போ. ஏ தம்பி தம்பி தம்பி, நல்ல சிரிப்பு சீன் போகுது பாரு தம்பி. தம்பி டேய் பாருமா, பாரு ராஜா. அட கொஞ்சம் இருங்கண்ணே. அப்படி அங்க என்ன ஆடுதுன்னு இப்படி பாத்துட்டு இருக்கிற? அண்ணே, பந்தக்கால் குழி தோண்டறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு, நான் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியும் தம்பி. உன் வயசுல நான் இப்படி சுத்தி சுத்தி வந்தேன். அப்படி போய் திட்டுல உட்கார். அங்க என்னத்தரா பாத்துட்டு இப்படி மண்டை ஆட்டுற? போ, அப்படி போ. போவானே. சரிண்ணே. இப்படி உட்காரு, அப்படி போறான் தம்பி, நம்மளையே டபாய்க்கிறான். அக்கா, நான் வரேன். அம்மா, பந்தக்காலுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சரிம்மா, சரி. அப்புறம் சுப்பு சொல்ல மறந்துட்டேனே, இவங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காங்க. வணக்கம் முத்தம்மா.
6 அடிக்கு கூந்தல் இருந்தது, எப்படி வெட்டிட்டு வந்து நிக்கிறா பாரு. சும்மா இருங்க நாச்சியம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, வெக்கத்தை பாரு. ஆமா, உன் புருஷன் எங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க. அது எங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குதோ. ஏய் மங்க ஒரு பாட்டு பாடு. மங்க, நீ பாடு ஆமா, மங்க. ஆமா, பாடு மங்க. உட்காரு. உட்காருங்க. ஐயோ, நான் மாட்டேன். ஏய் மங்க, பாடு கேக்குறேன். பாடு. என்னம்மா எல்லாரும் இருக்காங்க? அட என்ன தலையை சொரிஞ்சிட்டு இருக்க? பாடுறி. சரி பாடுறேன். யோசிக்கிறேன் இருங்க. சுத்தச்சம்பா பச்சரிசி குத்தத்தா வேணும், முத்த முத்த மல்லியப்பூ சுடத்தா வேணும், முல்லை அள்ளி போலி அன்னம் பொங்கத்தா வேணும், நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம். சுத்தச்சம்பா பச்சரிசி குத்தத்தா வேணும், முத்த முத்த மல்லியப்பூ சுடத்தா வேணும், முல்லை அள்ளி போலி அன்னம் பொங்கத்தா வேணும், நம்ம வீட்டு கல்யாணம், இது நம்ம வீட்டு கல்யாணம். அவ்வளவுதான் போங்கம்மா, இதுக்கு மேல பாட முடியாது. வேற பாட்டு பாடுறி. கல்யாண வளையோசை கொண்டு காற்றே நீ முன்னாடி செல்ல, யாரு நினைச்சு பாடுறான்னு தெரியலையே. பின்னாடி நான் வாரேன். அவ புருஷன் நினைச்சுதான் பாடுறாக்கா. கண்ணால காதோடு சொல்ல. எதுக்கு? மாமன் என் மாமன், மாமன் என் மாமன், கஞ்சி வர காத்திருக்க, கண்ணீரண்டும் பூத்திருக்க, வஞ்சி வர சொல்ல வந்த பின்னால் அது அங்க உட்காந்துருக்காங்க ஒரு ஆண்டி, அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு எப்ப பந்தக்கால் நடுவாங்கன்னு கேட்டுட்டு வரியா? நான் கேட்டு என்ன வாங்கி தருவீங்க? உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன். எந்த ஆண்டி அங்கிள்? அதுவும் அங்க உட்காந்துருக்காங்களே. அதுவும் அந்த ஆண்டியா அங்கிள்? அவங்கதான். சரியா? ஓடு ஓடு ஓடு. மாப்பிள்ளை பொண்ணு மணவரைக்காக பொன்னான கோலமிடுங்க, கண்ணான கணவன் கண்ணார பார்க்க கச்சிதமாயிடுங்க. மங்காக்கா, இப்படி வரியா? இளவஞ்சி, ஏண்டி அவளை கூப்பிடுற? நல்லா பாடிட்டு இருக்கா. அது வேலை இருக்காத்த. வேலைக்கு தான் ஆள் வச்சிருக்கோம்ல. இல்ல இது வேற வேலை. வாக்கா. வேற வேலையா? ஐயோ, என்ன சொல்ல போறா? என்ன வேலையா இருக்கும்? நீ ஏதா சொன்னியா? நீ ஏதா சொன்ன? என்னம்மா? என்னடா? என்னடா செல்லம்? சொல்லு ஆண்டி, உங்களுக்கு எப்ப பந்தக்கால் நட போறாங்கன்னு அந்த அங்கிள் கேட்க சொன்னாரு. எனக்கு பந்தக்கால் நட்டு ஐயா கூட கல்யாணமாகி 2 பிள்ளைங்க இருக்கு. யாருடா அப்படி கேட்க சொன்னது? அதுவும் அந்த மாமா தான். ஆஹா, கதை அப்படி போகுதோ?